திராவிடம் தீது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு எப்போ வந்துச்சு? நல்ல கேள்வி தான், ஞாபகம் விட்டுறீங்க. நல்லது. இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த முதல்ல ஈவேரா மேலே எனக்கெல்லாம் இது கிடையாது. ஏன்னா 65 மொழி போரில் அவர் போலீஸ் கையில் துப்பாக்கி எதுக்கு இருக்குது ஊப்பறிக்கவான்னு கேட்ட ஆள். நாங்கள்லாம் போராடி செத்துக்கிட்டு இருக்காங்க, 400 பேர் செத்துருக்காங்க சுட்டுக்கொள்ளன்னு சொன்ன ஆள். எங்கே வருதுன்னு அதுவும் தினத்தந்தி அப்படியே போட்டுருவாங்க. தினத்தந்தி ஆதித்தனார் முழுக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்து தூண்டினவர். அவர் கார்ட்டூன் போட்டார்னா இந்தின்னு போட மாட்டார், இந்திய அரக்கின்னு தான் போடுவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. தொப்பையோட ஒரு அம்மா இருக்கும், இந்திய அரக்கி. இவங்க மாணவர்களுக்கெல்லாம் அந்த இந்திய அரக்கின்னு தான் சொல்லி சேர்த்து தான் சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் ஆதித்தனாருடைய கைவண்ணம். நாம் தமிழர் தலைவர் கட்சி தலைவருடைய ஆதித்தனார் அப்படி தான் பண்ணுவார், ஊக்கப்படுத்தினார் அந்த காலத்தில். ஆமாம், தினத்தந்தியில் வரும். அது ஒரு மாஸ் மீடியாவில் அப்படி வரும்னா பார்த்துங்களேன். அதனால ஈவேரா அறிக்கையை அப்படி போடுவார், வேடனே போட்டுருவார். அவர் தமிழுக்கு எதிராக பேசுகிறது எல்லாம் வரும் அதில். அதனால் இவர் பேரில் எங்களுக்கு அவ்வளோ எரிச்சல். அந்த அப்போல்லாம் ரொம்ப மோசமாக திட்டி கிடப்போம் ஈவேராவெல்லாம். அதனால் அந்த பக்கமே வாடையே அடிக்காது. எப்போ வருதுன்னா இது சகவாச தோஷம்னு சொல்லுவான் பாருங்கள். செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தை விட மோசமானது சகவாச தோஷம். இது எப்போ வருதுன்னா எனக்கெல்லாம் பின்னாடி 90களில் எல்லாம் சேர்ந்து இந்த தண்ணீர் மாநாடு நடத்தின சுபவீரபாண்டியன் நம்ம நண்பர்கள், போக்குவரத்து இன்னும் எல்லோரும், நம்ம தோழர் இன்குலாப்பு, அறிவுமதி, எல்லாம் பல தரப்பு. அவங்களாம் மார்க்சியத்தில் தான் உள்ளவங்க. இன்குலாப்பெல்லாம் சுபவி கருணாநிதி மேலே எதிர்ப்பாக பேசுவார், திமுகவை அனுப்புவார். ஈவேரா பற்றி அப்படி ரொம்ப மறுக்க மாட்டார். திராவிடத்தையும் ஏற்காம தான் இருந்தார். அப்புறம் அப்படி பேசி ஈழப் போராட்டத்தில் இன்னும் என்னாச்சுனாக்க, காலையில் நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசும்போது சொன்னார், குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், சீமான், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஈழ விடுதலை ஆதரவு போராட்டங்களை நடத்துகிற அது தடை பண்ணுவாங்க. அவ்வளோ போராட்டம். அதுவும் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு ரொம்ப கொடுமைகள் மீறித்தான் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது, அதாவது நம்ம குளத்தூர் மணி எல்லாம் ஒன்றா அவங்களும் சிறைக்கு அஞ்சாதவர்கள். குளத்தூர் மணியாக இருக்கட்டும், நம்ம கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும், அப்படி சிறைக்கு போகக்கூடியவங்க எல்லாம் ஒன்றா களப்போராட்டம் நடக்கும்போது, அப்போ ஈவேரா பற்றி அந்த பழைய கோவதாவங்கள்லாம் போய் சாஃப்ட்னஸ் வந்துருச்சு. அப்போ என்னாச்சுன்னா, அவர் இப்படி சொல்லுவார், இவர் சொல்லியிருக்காரு போயிருக்காருன்னொன்னே அவரை ஏற்றுக்கிட்டு நானும் பேசக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன். ஈவேராவை ஏற்றுக்கிட்டு பேசக்கூடிய நிலைமைக்கு போயிட்டேன். அதில் எந்த அளவுக்கு ரொம்ப தவறாக போகிறதுனாக்க, இந்த பழக்க வழக்கத்தில் அவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிறனால தமிழ் தேசியத்தின் தந்தை என்றே சொல்லலாம்னு சொல்லிட்டு, அது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் நான். அது எங்கே வச்சியா? நாக்க அறுத்துக்க முடியல.